பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அரசு விழாவானாலும் கட்சியின் பொதுக்கூட்ட மேடையானாலும் அங்கே கூடியிருக்கும் அனைவரின் மனதுக்குள்ளும் தன் வாழ்வோடு ஒட்டிய ஏதேனும் ஒரு சிந்தனை பூக்கும் வகையில் தனது உரையை நிகழ்த்திடுவார். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கென அவர் தொடங்கிய திட்டங்கள், நிகழ்த்திய சாதனைகள் எண்ணில் அடங்காது என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு பல ஆண்டு காலம் பயணித்த ஔவை நடராஜன் அவர்கள் கூறியிருக்கிறார். திருச்சியில் இராணுவ திடலில் 1982ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நடந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக தொடக்க விழாவில் அன்றைய தமிழக முதல்வராக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆற்றிய ஒரு சிறப்பான உரையை முன்னாள் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஔவை நடராஜன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதனை பார்ப்போம். குழந்தை பருவத்திலிருந்தே பண்பு வளர வேண்டும். கல்வியால் பழக்கம் வளர வேண்டும். அறிவுச்செடி வளர்ந்து விடுமென்றாலும் கல்வி நீர் ஊற்றுவது கட்டாயமான தேவையாகும். என் பெயரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பே சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்த எண்ணினேன். ஒரு குழந்தை சில்க் சட்டையும் மற்றொரு குழந்தை சாதாரண சட்டையும் அணியும் போது சில்க் சட்டையை தொட்டு பார்த்து அதன் மென்மையை பளபளப்பை உணர்ந்து அதுபோன்ற சட்டை வேண்டும் என்று அந்த குழந்தை தன் பெற்றோர்களை கேட்கும்போது அவர்கள் பணக்காரர்கள், நாம் ஏழைகள் என்று தாய் தந்தையர் சொல்லும் பதிலில் இருந்து ஏழை பணக்காரர் என்ற வேற்றுமை சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது. வேற்றுமை உணர்வை குழந்தையின் உள்ளத்தில் அப்போதே ஏற்படுத்தி விடுகிறோம். ஆனால் சீருடை என்றால் வித்தியாசமான உணர்வு வருவதில்லை. 100 கோடி ரூபாய்க்கு பள்ளி சிறுவர்களுக்கு இலவச மதிய உணவு அளிக்கப்படும் திட்டத்தை இன்று இந்தியாவை கவனித்து வருகிறது. அதனை நகல் எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பி வையுங்கள் என்று மேதகு ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று காலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவியர் உற்சாகத்துடன் மரம் நடும் பணியில் ஈடுபட்டனர். அதனை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு 1 கோடி மரம் வளர்க்கப்பட்டு விட்டால் திருச்சி மாவட்டம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நான் ஒரு ஓவியனாக இருந்தால் படம் தீட்டியும் காட்ட முடியும். அந்த மரங்களின் உதவியினால் எவ்வளவு மழை கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று உழைப்பவர்கள் நாளைய எதிர்காலத்திற்கு வழிகாட்ட முடியும். நான் 3வது வரை தான் படித்தேன். மேற்கொண்டு படிக்க வழி இல்லை. இன்று படிப்பு உங்களை தேடி வருகிறது. அப்போது நான் வேலைக்கு போக நினைத்தேன். காரணம் என் குடும்பத்தின் வறுமை. வறுமையை வெல்வதற்கு திறமையும் வேண்டும். மாணவர்களை விட மாணவியார் அக்கறையோடு படிக்க முயல்கிறார்கள். அவர்களது எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. தங்களது குழந்தைகளை நன்கு வளர்த்து நிறைய மதிப்பெண்களை அவர்கள் வாங்குவதற்கு பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும். தாய்மார்கள் அந்த தொண்டினை செய்ய வேண்டும். அதற்கு உதவியாக நாங்கள் இருக்கிறோம். வேர் நிலைத்தால்தான் மரம் நன்றாக இருக்க முடியும். அரசு, தனிப்பட்டவர்கள், அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பணியை செய்ய வேண்டும் என்றார். அன்றைய முதல்வர் அவர்களின் உரை மக்களின் மனதில் கல்விதான் வேர் என்ற சிந்தனையும் வறுமையை வெல்வதற்கு திறமையும் ஒரு துணை என்ற கருத்தையும் விதைத்தன என்கிறார் ஔவை நடராஜன் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இந்த உரையை பொறுத்தவரை எல்லாமே முக்கியமானது தான். சுமார் 42 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய பேச்சு இன்று தனியார் பள்ளி தொடங்கி அரசு பள்ளி வரை எங்கு பார்த்தாலும் சீருடை அணிந்த மாணவ மாணவியரை பார்க்க முடிகிறது. சத்துணவு திட்டம் காலை உணவு திட்டமாகவும் வளர்ந்துள்ளது. மரக்கன்று நடுதல் குறித்து பொன்மனச்செம்மல் அவர்கள் எந்த விதத்தில் கணக்கிட்டார்களோ தெரியாது. 15 வருடத்தில் 1 கோடி மரங்கள் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறார். அது நடந்திருக்குமா என்று தெரியவில்லை. இன்றும் நிறைய சேவை அமைப்புகள் மரக்கன்று நடுவதை வலியுறுத்தி செய்து கொண்டுதான் இருக்கின்றன. பல லட்சம் கோடிகளில் சாலை போடப்படுகிறது, மரங்கள் வெட்டப்படுகிறது. மக்கள் தொகைக்கு ஏற்ப மரங்கள் வளர்ந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை. முக்கியமாக இன்னொன்றை குறிப்பிட வேண்டும். இன்று கல்வியில் பெண்களின் பங்கேற்பும் சாதனைகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதனை 42 ஆண்டுகளுக்கு முன்பே மாணவர்களை விட மாணவியர் அக்கறையோடு படிக்க முயல்கிறார்கள். அவர்களது எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது என்று சமூகத்தின் மாறுதலை நுட்பமாக கண்டுணர்ந்து அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சமூகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். கல்வி வளர்ச்சிக்காக பல மாற்றங்களை தந்த சாதனை முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். தகவல்கள் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.